திமுகவையும் விடாத பிரேமலதா, 3 சிட்டிங் எம்எல்ஏக்களை கைவிட ஸ்டாலினுக்கு அழுத்தம். திமுகவுக்கு புது தலைவலி. திமுக கூட்டணியில் தேமுதிகவிற்கு 10 சட்டசபை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. இந்நிலையில்தான் இன்னும் தொகுதிகள் இறுதி செய்யப்படவில்லை. இழுபறி நீடித்து வரும் நிலையில் திமுக எம்எல்ஏக்களின் தொகுதிகளை தேமுதிக கேட்டு பிடிவாதம் செய்கிறது. இது திமுகவுக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. சட்டசபை தேர்தலையொட்டி திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்துள்ளது. புதிதாக கூட்டணியில் இணைந்தாலும் கூட ஸ்டாலின் அந்த கட்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார். ஒரு ராஜ்யசபா சீட் வழங்கியுள்ளதோடு 10 சட்டசபை தொகுதிகளை ஒதுக்கியுள்ளார். இதன் மூலம் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு அடுத்ததாக அதிக தொகுதிகளை தேமுதிக பெற்றுள்ளது. அதாவது தேமுதிகவிற்கு தான் இரட்டை இலக்கத்தில் தொகுதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதோடு இரட்டை இலக்கத்தில் சீட் கேட்ட 2 கம்யூனிஸ்டுகளையும் கடந்த முறையை விட தலா ஒரு தொகுதியை குறைத்து 5இல் திமுக நிறுத்தியது. 10க்கும் மேலான தொகுதிகளை கேட்ட விசிகவிற்கு 8 வழங்கியுள்ளது.